முதலாவதாக என்ன முன்குறிச்சி குப்பையிலையும் புழுதியிலையும் இருந்து என்னை தொட்டு தூக்கி இந்த நாளில் உங்கள் மத்தியில் என்னை ஒரு சாட்சியாக கொண்டு வந்து நிறுத்தின என் அன்புள்ள ஏசப்பாவுக்கு முதலாவது நன்றி செலுத்துகிறேன். ரெண்டாவதாக எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை வழங்கி தந்த ரூபன் அங்கிளுக்காக நன்றி சொல்கிறேன். மூணாவது எனக்கு இப்படி ஒரு சாட்சி சொல்லும்படியாக ஒரு டைம் கொடுத்த பாஸ்டர் ஐயாவுக்காக என்னோட நன்றி. இப்போ என்னோடய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, ஆண்டவர் என்னை எப்படி முதலாவது என்னை தேடி வந்தார், நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு என்னோட சின்ன ஒரு சாட்சி சொல்லிடுறேன். என்னோடய குடும்பம் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஒரு இந்து குடும்பம் தான். நான் வளர்க்கப்பட்ட என்னோட கடவுள் அதுமாரி சொல்லி வளர்த்தது எல்லாமே ஒரு இந்து குடும்பத்தில் தான் நான் பிறந்து வளர்ந்தேன். என்னோடய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிம்மதி இல்லாத சந்தோஷம் இல்லாத வாழ்ந்துட்டு இருந்தேன். எதனால் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பா நான் பிறந்து எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள் முதலேருந்து எங்கள் அப்பாவை பார்க்கும்போது ரொம்ப அந்த மதுபானத்துக்கு ரொம்ப அடிமையாக இருந்தார். டெய்லியுமே குடிப்பார். வீட்டுக்கு என்ன தேவை, பிள்ளைங்களுக்கு என்ன தேவை அது எதுவுமே செய்ய மாட்டார். வீட்டுக்கு என்ன தேவை அது எதுவுமே செய்ய மாட்டார். அதை பார்த்துங்கிறதுனால அதை நினச்சி எனக்கு ரொம்ப துக்கமாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாத நல்லா ஃபுல்லாக குடிப்பார். குடிச்சிட்டு எங்கள் அம்மாவை போட்டு அடிக்கிறது, எங்களை காரணமே எங்கள் மேலே ஒரு தப்புமே இருக்காது, எங்களையும் போட்டு அடிப்பார். கெட்ட வார்த்தையினால் அம்மாவை திட்டுவார், எங்களையும் அந்தமாரி திட்டுவார். அதை பார்த்து வளர்ந்த எனக்குள்ள அந்த ஒரு நிம்மதி சந்தோஷம் இல்லாத போயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அந்த கல்லை தான் காட்டி இதுதான் கடவுள் இதுதான் சாமி அப்படின்னு சொல்லி வளர்த்துனதுனால அந்த மன குமுறில் நான் அங்கே போய் தான் முறையிடுவேன். கடவுளே, எங்கள் குடும்பத்தில் இந்தமாரி போயிட்டுருக்கு, எங்கள் அப்பா இப்படி குடிச்சிட்டு டெய்லியும் இந்தமாரி அடிச்சுட்டு நிம்மதி இல்லாத வாழ்ந்துட்டுருக்கிறேன், எங்கள் அப்பாவை திருத்துங்க, எனக்கு வேண்டிய சந்தோஷத்தை கொடுங்க அப்படின்னு நான் முறையிடுவேன். ஆனாலும் அந்த வாழ்க்கை அந்த லைஃபு எங்கள் குடும்பம் எங்கள் அப்பா அப்படியே தான் இருந்தார். அதுக்கப்புறம் கோயிலாக போய் அலைய ஆரம்பித்தேன், வேண்டுதலை வைக்க ஆரம்பித்தேன். சபரிமலைக்கு அந்த மாலை போட்டு போகிறது, பழனிக்கு போகிறது, திருப்பதிக்கு போகிறது, என்னென்ன கோயில் இருக்குமோ எல்லா வேண்டுதலையும் நான் செஞ்சு பார்த்தேன். ஆனாலும் நான் கேட்குற அந்த சமாதானம் எனக்கு கிடைக்கல. எங்கள் அப்பாவும் மாறலை, எங்கள் குடும்ப சூழ்நிலையும் மாறலை. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டலாம் நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். என்னோடய வாழ்க்கை இப்படி இருக்குதுடா, என்னோடய குடும்பம் இப்படி இருக்குது, எங்கள் அப்பா இப்படி அடிமையில் இருக்கிறாரு, வீட்டுக்கு எந்த ஒரு காரியத்தையும் தரமாட்டுக்கிறாரு, அந்த சம்பாதிக்கிற காசு எல்லாத்தையுமே குடிச்சு அழிச்சிடுறாரு அப்படின்னு ஃப்ரெண்டுங்கிட்ட நான் பகிர்ந்துக்கும் போது, நாங்களே அதனால தாண்டா குடிக்கிறோம், நீயும் வேணால் குடி, உங்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னானுங்க என்னோடய நண்பர்கள்லாம். அப்போ இல்லைடா நானும் அந்த மாரிலாம் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கப்புறம் மறுபடியும் கோயிலாக அலைஞ்சேன். கோயிலாக போய் நேர்த்தி கடல்லாம் நிறைவேற்றி பார்த்தேன். ஆனாலும் அந்த நிம்மதி கிடைக்கல. எங்கள் அப்பாவும் மாறலை, எங்கள் குடும்ப சூழ்நிலையும் மாறலை. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் நானே என்னோடய ஃப்ரெண்டுங்கிட்ட போய் எனக்கு ஒரு பாட்டில் வாங்கி கொடுங்கடா அப்படின்னு கேட்கும்போது அவங்களும் எனக்கு ஒரு பாட்டில் வாங்கி கொடுத்தாங்க. அப்போ நானும் குடிக்க ஆரம்பித்தேன். குடிக்கும் போது அந்த ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அந்த ஒரு மயக்கத்துலேயும் அந்த ஒரு ஆனந்தத்துலேயும் அந்த கவலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ நம்ம எங்கெங்கே தேடி பார்த்தோம், அந்த சமாதானம் கிடைக்கல, இதெல்லாம் நமக்கு கிடைக்குது அப்படின்னு நினச்சிட்டு அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த குடித்தாதான் அந்த சமாதானம் எனக்குள்ளே இருக்கும், சந்தோஷம் எனக்குள்ளே இருக்கும். அதனால் நான் அதிகமாக குடிக்க ஆரம்பித்தேன். சிகரெட்டு குடிக்க ஆரம்பித்தேன், என்னென்ன போதை இருந்துச்சோ எல்லாமே குடிக்க ஆரம்பித்தேன். அப்புறமேட்டு பசங்களோட அந்த கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து வேலைக்கும் சரியாக போக மாட்டேன். நல்லா சினிமா பார்க்குறது, அந்தமாரி ஊராக சுற்றுறது, அந்தமாரி என்னோடய வாழ்க்கை மாறிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு கட்டத்தில் எனக்கு ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்துச்சு, நம்ம அப்பா இந்தமாரி குடிக்கிறதுனால தான் நமக்கு இந்த நிலைமை, இப்போ நாமளும் நம்ம அப்பா போல் மாறிட்டோமே, அப்போ நமக்குன்னு ஒரு சந்ததி வரும்போது, நமக்குன்னு ஒரு வாழ்க்கை வரும்போது நம்ம பிள்ளைங்களும் இந்தமாரி தானே கஷ்டப்படும், இதுக்கு என்ன வழி அப்படின்னு நான் சிந்திக்க ஆரம்பித்தேன். அதை நினச்சி ரொம்ப நான் சிந்திக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் என்னை தாங்க முடியாத பாரம் வந்துடுச்சு. நானும் இந்தமாரி குடிக்கிறேனே, நானும் இதுக்கு அடிமையாகிட்டேனே, என் வாழ்க்கையும் இப்படி போச்சு அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பித்தேன். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு தென்னந்தோப்பு இருக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க. அங்கே உட்காந்து நான் அழுக ஆரம்பித்தேன். எதுக்கு கடவுளை என்னை படிச்சிங்க, இந்தமாரி நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு கொடுத்துட்டிங்களே, எனக்கு சந்தோஷம் இல்லாத வாழாதே இருக்கலாம்,
இப்போ நான் செத்து போகிறதே எனக்கு வந்து நல்லா இருக்கும், நான் பேசாமல் செத்து போயிடுறேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே உட்காந்து அப்படியே அழுந்துட்டு இருப்பேன். அப்போ தான் எங்கள் அக்கா வந்து எங்கள் குடும்பத்தில் வந்து ஆண்டவர் வந்து ஏற்றுக்கொண்டு மறைமுகமாக எங்கள் வீட்டில் வந்து பைபிள் படிக்கிறது, ஜெபிக்கிறது அப்படி வந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து தான் எங்கள் அக்காவை நான் வந்து பார்ப்பேன். எங்கள் அக்காவும் என்னோட குடும்பத்தில் தான் பிறந்தாங்க, நம்மளோட சூழ்நிலையில் தான் வளர்கிறாங்க. ஆனால் அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்களே, அவங்க சமாதானமாக இருக்கிறாங்களே, இது எப்படி அப்படின்னு வந்து எங்கள் அக்காவோட வாழ்க்கையை வந்து நான் வந்து பார்க்க ஆரம்பித்தேன். ஏன்னா எங்கள் அக்கா வந்து ரொம்ப எங்கள் அந்த வெள்ளி கொலுசு வேலை தான் நாங்கள் செய்வோம், கால் கொலுசு. எங்கள் அக்காவை வந்து அந்தமாரி எங்கள் அப்பா அந்த வேலை செய்கிற இடத்துல விட்டு ஒரு 50,000 ரூபா அப்படி பணம் வாங்கிட்டார். அப்போ எங்கள் அக்கா வந்து ரொம்ப படிக்கணும்னு ஆசை, ஆனால் படிக்க முடியல. எங்கள் அப்பா அந்தமாரி போய் அடிமைத்தனமாக வச்சு 50,000 பணம் வாங்கினதுனால எங்கள் அக்கா வந்து ரொம்ப அழுந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நான் மறுபடியும் படிக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் டீச்சரே எங்கள் வீடு தேடி வந்து எங்கள் அக்காவை வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு இந்த பொண்ணை விடலைன்னா உங்களை பிடிச்சி செயலில் போட்டுருவோம் அப்படின்னு வந்து எங்கள் அப்பாவை மிரட்டும் போது அப்புறம் மறுபடியும் எங்கள் அக்கா போய் படிக்க ஆரம்பித்தாங்க. படித்து ஒரு டிப்ளமோ நர்சிங்காக வெளியே வந்தாங்க. இதெல்லாம் பார்க்க எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. எப்படி நம்ம அக்காவுக்கு இந்தமாரி நடக்குது, எப்படி இந்தமாரி ஒரு மாற்றம் வந்திருக்குதுன்னு பார்க்கும்போது தான் இங்கே நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு டெய்லியும் இங்கே வந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் எங்கள் அக்காவோட வாழ்க்கையை வந்து பார்க்க ஆரம்பித்தேன். எங்கள் அக்கா கிட்ட வந்து என்னோடய பாரத்தெல்லாம் வந்து பகிர்ந்துக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வேத வசனத்தை படிப்பேன், எங்கள் அக்காவோட சேர்ந்து ஜெபிப்பேன். அப்போ வந்து அந்த முழுமையாக இயேசுவை ஏற்றுக்கிறதுக்கு வந்து எனக்கு அந்த மனசு வரல, அந்த இருதயம் வந்து ஒத்து வரல. அதுக்கப்புறம் மறுபடியும் கோயிலாக போக ஆரம்பித்தேன், மறுபடியும் பசங்களோட குடிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் தான் என்னை தாங்க முடியாத ஒரு வேதனை வரும்போது நான் வந்து சரி நம்ம போகாத இடம் சர்ச்சு மட்டும்தான், இயேசுன்னு சொல்கிறாங்களே, நம்ம போகாத இடம் அது ஒன்று தான், போய் தான் பார்ப்போம் அப்படின்னு நான் ஒரு தீர்மானம் எடுக்கும்போது தான் ஆண்டவர் வந்து என்னை வந்து சந்தித்தார். அப்போ ஒரு ஊழியக்காரங்க வீட்டுக்கு வந்து எங்கள் அக்கா கூட்டிகிட்டு போனாங்க. வா தம்பி, அந்த ஊழியக்கார் வந்து சந்திக்கலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகும்போது அந்த வீட்டில் வந்து நான் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு ஹாலில் தான் படுத்து தூங்கிட்டு இருந்தேன். அப்போ ஆண்டவரோட கரம் வந்து என் மேலே தொட்டதை வந்து ஒரு காட்சி போல் ஆண்டவர் வந்து எனக்கு காட்டினார். அதுக்கப்புறம் எனக்குள்ளே இருந்து ஒரு 2 இருளின் ஆவி மாரி எந்திரிச்சிச்சு. அப்போ நான் நினச்சேன் ஒரு கெட்ட கனவு தான் நான் வந்து காண்றேன் அப்படின்னு நினைக்கும் போது அந்த நின்றுட்டுருக்கிற இடத்துலையே அந்த ஆவி அங்கே செவுத்தோரத்துலேயே நின்றுட்டுருக்கிறது மாரி கனவு காக்கும்போது முழிச்சு நான் அந்த செவுத்தோரத்தில் பார்க்குறேன், நிஜமாலுமே அந்த ஆவி மாரி கருப்பாக அங்கே நின்றுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னால் யாரையும் கூப்பிட முடியல, வாய் திறக்க முடியல. அதுக்கப்புறம் அந்த ஊழியக்கார வீட்டை அந்த வாசல் வழியாக அந்த ஆவி போணுச்சு. அந்த நைட்டிலிருந்து என் வாழ்க்கை வந்து ஆரம்பிச்சிச்சு. ஒரே நாளில் வந்து அந்த குடிப்பழக்கம் என்னென்ன போதைக்கு அடிமையாக இருந்தனோ அந்த இரவு வேலையிலேயே ஆண்டவர் வந்து எனக்கு பரிபூர்ண விடுதலை கொடுத்தாரு. அந்த குடியை பார்க்கும்போது, அந்த புயலை பார்க்கும்போது, அந்த சிகரெட்டை பார்க்கும்போது எனக்கு அப்படியே அதை ஒரு அருவருப்பாக கேவலமாக அப்படியே வேண்டாம் வெறுப்பாக அந்தமாரி ஒரு இருதயத்தை வந்து எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. அப்புறமேட்டுக்கு சண்டே ஆனதோடனே சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். ஆண்டவர் வந்து உண்மையாக நேசிக்க ஆரம்பித்தேன், பைபிள் படிக்க ஆரம்பித்தேன், அவரோட வாழ்க்கையோட வரலாற்று அந்த மூவிலாம் பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அவரோட போதனை அவரோட அந்த எளிமை தாழ்மை நேசிக்கிற விதத்தெல்லாம் படிக்கும்போது ஆண்டவரை பரிபூர்ணமாக வந்து நான் நம்ப ஆரம்பித்தேன். இப்படி தான் ஆண்டவர் வந்து அவரோட பிள்ளையாக வந்து என்னை ஏற்றுக்கிட்டார். அதுக்கப்புறம் நான் ரட்சிக்கப்பட்டேன். அதுக்கப்புறம் இந்த அன்பை பெற்ற நான், இந்த சமாதானத்தை பெற்ற நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டலாம் நான் சொல்ல ஆரம்பித்தேன். சர்ச்சுக்கு போயிட்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு போயிட்டு வந்துட்டு எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கெலாம் போய், என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கெலாம் போய் நான் இப்படி இருந்தேன், ஆண்டவர் என்னை வந்து இப்படி தூக்கி எடுத்தார், இந்தமாரி எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கிறாரு, நீங்களும் ஆண்டவரை நம்புங்க, நீங்களும் ஆண்டவரை விசுவாசிங்க அப்படின்னு நான் வந்து என்னோடய சொந்தக்காரங்க என்னோடய நண்பர்கள்லாம் நான் கூட்டிகிட்டு போயிருக்கிறேன் சர்ச்சுக்கு. வாங்கடா, உங்களுக்கும் ஒரு நல்ல லைஃபு கிடைக்கும், நீங்களும் ஏன் இந்தமாரி கஷ்டப்படுறீங்க, ஏன் சந்தோஷம் இல்லாத வாழ்கிறீங்க அப்படின்னு ஒரு சிலர் வந்தாங்க. ஆனால் உறுதியாக எங்களால் நிற்க முடியல. நான் ஆண்டவருக்காக இந்தமாரி என்னோடய கிராமத்திலலாம் போய் ஆண்டவரோட வார்த்தையை சொல்லுவேன், சத்தியத்தை சொல்லுவேன், ஒரு சிலர் வரைங்களை கூட்டிகிட்டு போவேன். இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு விசுவாசியோட வீட்டில் வந்து அகஸ்டின் ஜெபகுமார் ஐயாவோட மெசேஜ் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ அவரோட செய்தியை கேட்கும் போது, அவரோட வார்த்தையெல்லாம் நான் கேட்கும் போது எனக்கு ஒரு சவால் விடுற மாரி இருந்துச்சு. உனக்காக இவ்வளவு பண்ண ஆண்டவருக்கு, உன்னக்காக சிலுவையில் மரித்த உன்னோட இயேசுவுக்கு நீ என்ன செய்கிற அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அதை நான் வந்து யோசிக்க பார்த்தேன். ஆமாம்,
நான் நிம்மதி இல்லாத இருந்தேன், சந்தோஷம் இல்லாத இருந்தேன், எங்கெங்கே தேடி பார்த்தேன். ஆனால் ஆண்டவர் வந்து எனக்கு கொடுத்தாரு. அவருக்காக நம்ம எதுவுமே செய்யலையே அப்படின்னு வந்து ஒரு கேள்வி எனக்குள்ளே வரும்போது, என்னோடய நண்பர்கிட்ட இன்னும் நான் அதிகமாக செயல்பட ஆரம்பித்தேன். எல்லாத்திட்டையும் சொல்ல ஆரம்பித்தேன். என்னோடய வேலை செய்கிற இடத்துல எல்லாத்திட்டையும் சொல்ல ஆரம்பித்தேன். எல்லாரும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ப ஆரம்பித்தாங்க. வந்தவங்கெல்லாம் நான் சர்ச்சைக்கு கூட்டிகிட்டு போனேன். இப்படி தான் வந்து நான் ஆண்டவருக்கு படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊழியம் செஞ்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இங்கே சென்னையில் ஒரு மீட்டிங் வச்சுருந்தார் அகஸ்டின் அங்கிள். அப்போது வந்து ஒரு அழைப்பு கொடுத்தாரு. நீங்கள் பீகாருக்கு வந்து ஊழியத்தை பார்க்குறீங்களா, வந்து பார்க்கலாம் அப்படின்னு ஒரு அழைப்பு கொடுக்கும்போது நாங்கள் ஒரு 72 பேர் புறப்பட்டு போட்டோம். எல்லா மாவட்டத்துலேயும் இசைந்து ஒரு 72 பேர் போனோம். அங்கே போய் ஊழியத்தெல்லாம் பார்த்தோம். அவரோட அந்த தண்ணி மனிதனோட அந்த கீழ்ப்படிதனால ஆண்டவர் அந்த மிஷினரி கல்லறை அப்படிங்கிற அந்த அழைக்கப்பட்டுக்கிற அந்த பீகாரில் எவ்வளோ பெரிய காரியத்தெல்லாம் ஆண்டவர் செஞ்சுருக்கிறாரு. அவரோட அந்த கீழ்ப்படிதல், அங்கே ஸ்கூல் கட்டியிருக்கிறாரு, இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலு கட்டிட்டாரு, ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கிறாங்க, எத்தனையோ ஊனமுற்ற பிள்ளைங்களை எடுத்து வளர்த்துறாங்க. விபச்சாரிக்கு அந்தமாரி தொழிலில் ஈடுபட்டு அவங்களுக்கு குழந்த பிறந்து குப்பை தொட்டிலையும் ரோட்டிலையும் தூக்கி போட்டு போயிடுவாங்க. அவங்கள தூக்கி எடுத்து வளர்த்துறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு சவால் வந்துச்சு. நாம்ளும் நம்ம ஆண்டவருக்காக உறுதியாக நின்று நாம்ளும் ஏதோ ஒரு ஊழியம் செய்யணும் அப்படின்னு சேலத்துக்கு புறப்பட்டு வந்தேன். தனியாக பிஸ்னஸ் தான், அந்த கொலுசு வேலை தான் செஞ்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நல்லா பிஸ்னஸ் நானே தனியாக ஸ்டார்ட் பண்ணேன். சின்ன சின்ன கடை இருந்துச்சு, எல்லாம் கட்டி முடித்தேன். அதுக்கப்புறம் நாங்கள்லாம் கூடி ஜெபிச்சிட்டு இருந்தோம். அப்போ புதுசாக அந்த லாக்டவுன் போட்டாங்க அந்த கொரோனா வந்த டைமில். அப்போ நாங்கள் பீகாருக்கு போனீங்கலாம் கூடி ஜெபிக்கும் போது ஆண்டவர் வந்து எனக்கு அந்த ஊழிய அழைப்பு கொடுத்தாரு. ஊழிய அழைப்பு கொடுத்தோன்னே நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நான் அதிகமாக படிக்கலை, நான் படித்தது எல்லாமே 8ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்கிறேன். அப்போ ஆண்டவர் வந்துட்டு நான் கேட்டேன், ஆண்டவரே என்னை விட படித்தவங்களாம் இருக்கிறாங்க, என்னை விட 4-5 லாங்குவேஜெலாம் பேசுகிறீங்களாம் இருக்கிறாங்க, நீங்கள் போய் என்ன கூப்பிட்றீங்களே, நான் அங்கே போய் என்ன ஆண்டவரே பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் உனக்கு முன்னா போய் போன நாளைக்கெல்லாம் செவ்வையாக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் பேசும்போது நிறையா கேள்வி வந்துச்சு. எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து தெளிவுபடுத்தினார். அதுக்கப்புறம் அப்பா அம்மாட்டெலாம் சொல்லிவிட்டு, என்னோடய சபை மக்கள்கிட்ட சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் ஆண்டவர் நம்பி நான் பீகாருக்கு போகும்போது எனக்கு ஒரு இடத்த கொடுத்தாங்க. பீகாரில் சுல்தான்கஞ்சி அப்படின்னு அந்த இடத்துல வந்து என்னை ஊழியத்தில் போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல லேண்டு வாங்கினாங்க. இப்போ சர்ச்சு கட்டிட்டோம். அந்த சர்ச்சில் இப்போ என்ன ஒரு பாஸ்டராக ஆண்டவர் வந்து நியமித்து அந்த இடத்துல உட்கார வச்சுருக்கிறாரு. நான் வந்து ஆண்டவரோட அந்த அழைப்பையும் அவரோட இருதயத்தையும் ஏற்றுக்கொண்டு அவர் கூப்பிட்றாரு, நம்ம போவோம், நம்மக்கிட்ட இதுதான் தகுதி, இந்த தகுதி தான் ஆண்டவர் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லும் போதும் அதெல்லாம் தகுதியெலாம் எனக்கு வேண்டாம், அந்த உண்மை அந்த விசுவாசம் அது இருந்தால் போதும் எனக்கு அப்படின்னு ஆண்டவர் பேசும்போது நான் கீழ்ப்படிஞ்சு போனேன். இப்போ பீகாருக்கு போய் 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷத்தில் ஆண்டவர் வந்து அந்த 50 ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி அந்த விசுவாசத்துக்குள்ளே வரும்படியாக ஆண்டவர் வந்து திரும்ப கொடுத்தாரு. ஆண்டவருக்கு வந்து நான் நன்றி செலுத்துக்கிறேன், துதிக்கிறேன். இந்த நாட்கள்லேயும் இங்கே நிறையா வாலிபர்கள் இருக்கிறீங்க. நீங்களும் ஆண்டவருக்காக எழுந்து செயல்படணும் அப்படின்னு என்னோடய வாஞ்சை. ஆண்டவரும் அதை தான் வந்து வாஞ்சிக்கிறாரு. என்னை போல் நீங்கள் பீகாருக்கு வரலாட்டினாலும் நீங்கள் இருக்கிற இடத்துல, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் படிக்கிற காலேஜில் நீங்கள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய முடியும். ஆண்டவருக்கு ஊழியனுங்கிறது வந்து பீகாருக்கு போனால் தான் ஊழியம் அப்படிலாம் கிடையாது. அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு போனால் தான் ஊழியம் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் இருக்கிற இடத்துலையே ஆண்டவருக்காக செயல்பட முடியும். நீங்கள் இருக்கிற இடத்துலையே நீங்கள் ஊழியம் செய்ய முடியும். நீங்கள் நல்லா ஆண்டவரோட சமூகத்தில் உட்காந்து நல்லா அந்த அதிகாலையில் ஜெபித்து, நீங்கள் அந்தமாரி ஒரு ஆண்டவரோட சமூகத்தில் நின்று ஜெபித்து நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கும் போதே உங்களை தேடி கூட வந்து மக்கள் வந்து பேசுவாங்க. அவரோட அந்த பிரச்சனை உங்கள் மேலே தங்கியிருந்தால் போதும், நீங்கள் மக்களை தேடி போக தேவையில்ல, மக்கள் உங்களை தேடி வருவாங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபையை தருவார். ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதராக இருக்காரு. அதனால் நீங்களும் செயல்படணும். ஆண்டவருக்காக நம்ம அநேக கனி கொடுக்குற கனிமரமாக ஒவ்வொருத்தரும் மாறணும். விசேஷமாக நீங்கள் வந்து பீகாருக்காக ஜெபித்துக்கோங்க, ஜெம்ஸ் ஊழியத்துக்காக ஜெபித்துக்கொள்ளுங்க. அந்த ஜெம்ஸ் ஊழியத்தை வந்து நீங்கள் அங்கே நேரில் பார்க்கும் போது தான் தெரியும் எந்த அளவுக்கு பற்றாக்குறையோட எந்தோட தேவையோட அந்த ஊழியம் ஓடிட்டுருக்குது அப்படின்னு அங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரியும். ஆனாலும் ஆண்டவரோட கிருபையினால் 50 வருடம் ஆயிடுச்சு அங்கிள் வந்து அந்த ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணி இன்ன வரைக்கும் ஆண்டவர் வந்து எவ்வளோ தேவைகள் இருக்குது, எவ்வளோ குறைகள் இருக்குது. ஆண்டவர் இன்னும் அந்த ஊழியத்தை வந்து போஷிக்கிறாரு, இன்னும் தேவைகளை சந்திக்கிறாரு, இன்னும் பெரிய பெரிய காரியத்தெல்லாம் செஞ்சிட்ருக்கிறாரு பீகாரில். அவர் இன்றுக்கும்
நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறாரு. விசேஷமாக ஜெம்ஸ் ஊழியத்துக்காக பீகாருக்காக ஜெபித்து கொள்ளுங்க. விசேஷமாக நான் இருக்கிற சுல்தான் கஞ்சிக்காக ஜெபித்து கொள்ளுங்க. விசேஷமாக இங்கே இருக்கிற வாலிபர்களுக்காக ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் அது 12வது வசனத்தை வாசிக்கும் போது, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலையும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு அப்படின்னு பவுல் தீமோத்துக்கு சொல்கிறத பார்க்குறோம். நம்மளோட வாலிபு வயசில் யாருமே நம்ம அசட்டையாக பார்த்துடக்கூடாது. நம்ம சபையில் இருக்கிறோம், நம்ம பாஸ்டர் இருக்கிறாரு, நம்மளை இவன் இப்படி இருக்கிறானே, இவன் இவ்வளோ சத்தியத்தை கேட்குறானே, டெய்லியும் ஆராதனையில் கலந்துக்கிறானே, இப்படி இருக்கிறானே அப்படின்னு நம்ம வாலிப நாட்களில் யாருமே நம்மளை அசட்டியாக பார்த்துடக்கூடாது. ஆண்டவர் இதை தான் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு. வாலிப வயசில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் இப்படி தான் பார்க்குறாரு. நம்ம இந்தியன் ஆர்மியில் 60 வயசு ஆணுங்களையோ 70 வயசு ஆளுங்களையோ இந்தியன் ஆர்மியில் செலக்ட் பண்ண மாட்டாங்க. நல்லா வாட்ட சாட்டமாக, நல்லா இளமையாக, நல்லா துடிப்பாக ஓடுகிற அந்தமாரி வாலிபர்களை தான் நம்ம ஆர்மியில் இந்தியன் ஆர்மியில் எடுத்துக்குவாங்க. நம்மளோட ஆண்டரோட ஆர்மி அதை காட்டிலும் ஒரு பெரிதான ஒரு ஆர்மி. அதில் இப்படிப்பட்ட வாலிபர்கள் எழும்பணும் அப்படின்னு ஆண்டரோட வாஞ்ச. இங்கே இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களும் நீங்கள் அப்படியா செயல்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் அப்படியாக எழும்பணும் அப்படின்னு ஆண்டவர் வாஞ்சிக்கிறாரு. நீங்கள் ஒவ்வொருத்தரும் அந்தமாரி இங்கே இருக்கிற வாலிபர்லாம் எழுந்து செயல்படும்படியாக நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த